ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு அயனார் துணை சீரியல்ல பாத்தீங்கன்னா நம்ம பல்லவனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நிலா அம்மா எதுக்கு இப்படி போனாங்க தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாரு. நிலாவும் சமாதானப்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ஏதோ வெளியே போயிருக்காங்க பல்லவா, அவங்களே வருவாங்க, என்ன விஷயமே தெரியல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணி அழுவாதுன்னு சொல்றாங்க. மனசெல்லாம் உடஞ்சு போகாதன்னு சொல்றாங்க. இல்லை நீ அம்மா நல்லா பாசமாக தானே இருந்தாங்க, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இத்தனை நாள் கழிச்சு அம்மா எனக்கு கிடைச்சாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு என்னை விட்டு போயிட்டாங்களே, இதுக்கெல்லாம் அப்பா தான் காரணம், அவர் தான் எதனா சொல்லி இருப்பாரு, அதனால தான் அம்மா பயந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்பெல்லாம் இல்லை பல்லவா, அதெல்லாம் இருக்காது, அவங்களே வருவாங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ணே வேணா அம்மாவோட இடம் தெரியும்ல, அட்ரஸ் தெரியும்ல, அம்மா இருக்கிற இடம் தெரியும்ல, என்னை கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை பல்லவா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எதாச்சியாக ரோட்டில் பார்த்தேன், அதை வச்சு தான் அவங்கள நான் கூட்டின்னு வந்தேன், அவங்க இருக்கிற இடத்துல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிடுறாங்க. சரி காலேஜில் அவனை ட்ராப் பண்ணிட்டு சோழனிடம் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, பல்லம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காருங்களா. ஏங்க அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டுங்க, நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த பல்லவனோட அம்மா சரியில்லைங்க, அவங்க வந்து ஒரு ஆள் கூட பேசிட்டு இருந்தாங்க. நானும் வந்து நைட் ஒர்க் பண்ணிட்டு என்ன பேச்சு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா, இந்த ஆள்கிட்ட வந்து பணம் ரெடி ஆயிடுச்சு, நான் எப்படியோ வீட்டிலேருந்து திருடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம்லாம் சோழங்கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. உடனே சோழன் கூப்பிட்டு, ஏங்க இவங்க என்கிட்ட மறைச்சிங்க, அப்போவே எங்களை கூப்பிட வேண்டியதை நம்ம பிடிச்சி கேட்டிருக்கலாம்ல, நீங்கள் நல்லா ஒரு வேலை பண்ணீங்க, பணத்தை சேவ் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க சொல்கிறாரு. ஏங்க என்னோட குறிக்கோளும் பணத்தை எப்படியோ சேவ் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க, அவங்களுக்கு பிடிக்குன்ற எண்ணம் கூட இல்லை, அவங்க எப்படி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றாங்க. சரி இவ்வளோ ஃப்ராடுத்தனமாக இருக்காங்க, அதுதான் இந்த பணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்களா, பாசத்துக்காக வரலையா, எனக்கு அப்போ ஒரு டவுட் வந்துச்சுங்க, ஆனால் அதை நான் கிளியர் பண்ணிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம சோழன் எல்லாக்கிட்ட சொல்கிறாரு. சரிங்க எப்படி இருந்தாலும் நம்ம அந்த அம்மாவை பிடிச்சி உண்மையை எப்படியும் அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மா யார் எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாமே நம்ம கேட்கணும், வாங்க அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நிலா வச்சோடனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு, அவங்க 2 பேரும் ஆளும் இல்லை, அந்த கோமலும் அவங்க வீட்டுக்காரும் ஆளும் இல்லை. யார் நீங்கள் எதுக்கு வந்தீங்க, பல்ல வந்து உங்கள் பையன் தானா, இந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம், எதனா பல விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க எங்கன்ட்டு. ஒரு வழியாக பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு, இங்கே ஓனர்கிட்ட பாண்டியோட ஓனர்கிட்ட கொடுக்கறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வானதி வரா, ஒர்க் ஷாப்புக்கு வர வந்து பாண்டிக்கிட்ட, ஏன் பாண்டி என்கிட்ட நீ சரியாகவும் பேசவும் மாட்டுற, கடைக்கு வேற ஓனர் ஆக போகிற, பணம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, நான் தான் உனக்கு பணம் கொடுக்கல அப்படின்றா. இல்லை விடுடி, நீ என்ன பண்ணுவ, நீ உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் அண்ணி எல்லாருமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னையும் கடை கூப்பிடலேன்றாங்க. இல்லை டைம் எது சரின்னு ஃபிக்ஸ் பண்ணலை, ஃபிக்ஸ் பண்ணோடனே உன்னை கூப்பிட்றேன், உன்னை நான் கூப்பிடணுமா, நீ தானே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கடைக்கு யார் பேர் வைக்க போகிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பல்லவனோட அம்மா வீட்டில் வந்தாங்களுமே போயிட்டாங்களாமே, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தான் தெரியும் பாண்டி, ஏன் பாண்டி என்கிட்ட வீட்டில் நடக்கிற விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டேறேன், ஷேர் பண்ணிக்க மாட்டேறேன், நானே தான் உங்கள்கிட்ட எல்லாமே கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. சரி விடு, அதெல்லாம் ஒரு விஷயமா, நமக்கு எதுவும் சொல்லணும்னு தோணலை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாண்டியனை உண்மையாக விரும்புகிறாங்களான்னு தான் ரொம்ப ஈடுபாடாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து விதண்டாவாதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி பாண்டி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன், டைம் வந்து ஈவினிங் தான் சொல்லியிருக்காங்க, பணம்லாம் கொடுத்துட்டு அப்போ நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிடுறேன். சரி அங்கே வானதியும் கிளம்பி போய்டுறாங்க. கடை ஓனரை வர வச்சு சோழன் பாண்டி பல்லவன் நிலா எல்லாம் வந்து அந்த அட்வான்ஸ் அந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஓனரும் ரொம்ப பாராட்டுறாரு. இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு நல்ல தொழிலாளி ஆகிட்டான், போ தம்பி பெரிய ஆளாக வருவான், நல்ல கைக்காரன், திறமசாலிப்பான் வேலையிலன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம பாண்டி கடையோட ஓனர் ஆகிட்டாரு, நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்ப்பா, நான் பத்திரம்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியனும் கடை ஓனர் ஆகிட்டாரு. போயிட்டுருக்கு. ஆனால் வானதி மட்டும் அங்கே வரவே இல்லை. வானதி வந்து கூப்பிடணும் அவசியம் இல்லை, அவளே தான் வந்திருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் அவளும் கலந்துருக்கணும், அவள் வரவே இல்லை. அவள் என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலங்க. மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.